ஒரு புதிய நாள், ஒரு புதிய பயணம், ஒரு புதிய செக்மெண்ட் நம்மளுடைய சேனல்ல முதல் முறையா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஆஃப்டர் லாங் லாங் எகோ, ஹவ் லாங் எகோ, சோ லாங் எகோங்கிற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புதிய செக்மெண்ட் எம்எஸ்ஜி கிரிக்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் நடக்கக்கூடிய சம்பவங்கள், சரித்திரங்கள் பத்தி நம்ம இதுல பேச போறோம். சோ இதுதான் எம்எஸ்ஜி கிரிக்வர்ஸ். எல்லாரும் கெத்தா தட்டுங்க, ஒரு அப்ளாஸ் அப்படிங்கிற மாதிரி. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்ஜி கிரிக்கெட் வித் மர்ஃபி சூனாப்பன் லோக்கல் கோன். என்ன பாய்ஸ், ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். என்ன நடக்குது இந்த நாட்டுல? ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்தடுத்தடுத்து இந்தியன் டீமை சுத்தி பல வகையான சர்ச்சைகள் போய்கிட்டே இருக்கு. இப்ப பார்த்தா லேட்டஸ்டா ஒரு புதிய சர்ச்சை, பல சர்ச்சைகள் இருந்தாலும் இதுல மெயின் சர்ச்சை இப்ப பாத்தீங்கன்னா விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட். ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆக விராட் கோலியும் ரிட்டையர் ஆக போறாங்க, ஓடிஏ ஃபார்மேட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபட்டு இருக்கு. ஏற்கனவே டெஸ்ட்லயும் போயாச்சு, T20லயும் போயாச்சு. இருக்கிறது அது ஒண்ணுதான். சரி, நான் 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் அவங்க எல்லாம் இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்து இது பண்ணிட்டு அவங்க அதை முடிச்சுட்டு அதை ஜெயிச்சுட்டு ஒரு ஃபேர்வெல் கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட போது அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இப்ப கேள்விக்குறியான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. சோ ஷேர் பண்ணுங்க கைஸ், என்ன நடக்குது சொன்னா, என்ன வாட்ஸ் கோயிங் ஆன் பா? வாட்ஸ் கோயிங் ஃபாக் இஸ் கோயிங் ஆன்ங்கிற மாதிரி. அது வாட்ஸ் ஹேப்பனிங், வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த மாதிரி தான் மர்ஃபி. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ரீசெண்டா வேற இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குல்ல, ரோஹித் கோலி இஸ் கோனா ரிட்டையர் இந்த ஓடிஐ அப்படிங்கிற மாதிரி. ஐ ஹோப் இட் ஒன்ட் ஹேப்பன், நடக்கக்கூடாது. பட் ஆனா சோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. பிசிசிஐ கூட ஏதோ கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் லைக் டெஸ்ட்ல எப்படி பண்ணாங்க, சீனியர்ஸ் எல்லாம் போயிட்டு யங் டீமா ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க பத்தியில. ஸோ அந்த மாதிரி ஓடிஐக்கும் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஒன் மோர் திங் வந்து சுமன் கில்ல வந்து ரோஹித் சர்மாக்கு பதிலா ஓடிஐ கேப்டனா சேஞ்ச் பண்ண போறாங்க, அதுவும் நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். இட்ஸ் நாட் கன்ஃபர்ம் நியூஸ், பட் ஆனா இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஐ ஹோப் இட் டசன்ட் ஹேப்பன். அண்ட் ஒன் மோர் திங், இன்னொன்னு நான் ஒரு மீம் மாதிரி ஒரு டெம்ப்ளேட் பார்த்தேன். 2024 பத்தின ரோஹித் சர்மா டெஸ்ட் கேப்டன், ஓடிஐ கேப்டன், T20 கேப்டன். 2025ல பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு சுமன் கில், ஓடிஐக்கு ரோஹித் சர்மா, இப்போதைக்கு T20ல வந்து சூரியகுமார். அந்த மாதிரி இருக்குது. இந்தியன் டீம் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி 3 ஃபார்மேட் கேப்டன்ல போயிட்டு இருக்குங்கற, 3 ஃபார்மேட்ல 3 கேப்டன்ஸ். ஆமா, இப்படி போற போக பார்த்தா ஐ திங்க் கோச்சஸும் இந்த மாதிரி ஆக சான்ஸ் இருக்கு. கம்பீர் பத்தினா டெஸ்ட்ல அந்த அளவுக்கு ரெக்கார்ட் இல்ல, பட் ஆனா ஓடிஐஸ் அண்ட் T20ல நல்ல ரெக்கார்டு. சூரியகுமார் யாதவ் நல்ல ரேப் இருக்கு. பட் பிசிசிஐ இதேதான் சொன்னாங்க, we are looking for one captain and one coaching நாங்க முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் பேக். இப்போ அப்படியே ஆப்போசிட்டா மாறி இது ஹேப்பன்ஸ். கேம் எவால்வ்ஸ் ஆகும்போது இதுவும் இட் கோயிங் டு ஹேப்பன். பட் ஆனா இது வந்து எனக்கு எதுவும் சரி படல மாதிரி. ஏன்னா இன்னும் 2 இயர்ஸ்ல வந்து வேர்ல்ட் கப் 2027 வேர்ல்ட் கப் வேற வரப்போகுது. பார்த்து ரோஹித் சர்மா, கோலி இல்ல, அதுவும் எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்கா, யூ நோ ஹவ் த கண்டிஷன்ஸ் வில் பீ இன் சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். உன்னோட எக்ஸ்பெக்ட் என்ன நினைக்கிற? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லிரு. இருந்தா கோலி ரோஹித் இருந்தா எப்படி இருக்கும், இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் நீ நினைக்கிற? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டேன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி அப்படிங்கிறவங்க 2 பேருமே ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ், சரியா? அவங்களை ரீப்ளேஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் அப்படி செட் பண்ணிட்டு போன பெஞ்ச் மார்க், அப்படி நாங்க செட் பண்ண இடம் அப்படி அப்படிங்கிற மாதிரி. ரோஹித் எல்லாம் ஒரு ஹிட்மேனுங்கிற பேருக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிளேயர். விராட் கோலி நம்ம சொல்லவே வேணாம், ஹீஸ் அ கிளாஸ் அபார்ட் பிளேயர், ஒரு ஜென்ரேஷனல் டேலண்ட். அவர்லாம் ஓப்பனா சொல்லணும். அப்படிங்கிற சமயத்துல இவங்க 2 பேர்த்தையுமே இந்த ஜங்ஷன்ல வந்து இது பண்றது வந்து கரெக்டான ஒரு மூவா அப்படிங்கிற நமக்கு தெரியல. அதாவது இது கரெக்ட், இது வந்து ப்ரோவாவும் போகலாம், கான்ஸாவும் போகலாம். இது வந்து 2 கெட்டாங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் தான். ஏன்னா இப்ப அவங்க ரிட்டையர் ஆகி சப்போஸ் இந்தியா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு, இவங்க ரிட்டையர் பண்ணனால இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாம போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது எப்படின்னா, இது இன்டர்பிரேட் பண்றதுக்கான விஷயம் என்னன்னு கேட்டா, யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். கரெக்ட். இனி ஏன்னா இந்தியா இஸ் ஃபுல் ஆஃப் யங் டேலண்ட்ஸ் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நிச்சயமாக நிறைய பேருக்கு நம்ம வந்து சான்ஸ் கொடுக்கணும், டேலண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணுங்கிறத கரெக்ட்னாலும் கூட இந்த ஜங்ஷன்ல வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது, ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுக்க வைக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்குமா, எல்லாமே வந்து இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா வந்து இப்போ நம்மளுடைய பிசிசியோட ட்ராக் ரெக்கார்டு இவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சொன்னேன். ஏன்னா வந்து டெஸ்ட்லேயே திடீர்னு ஆல் ஆஃப் சடன் நடந்துச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு ஓடிஐலையும் ரொம்ப நாள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் இந்தியா இங்கிலாண்டோட ஒரு ட்ரைம்பன்ட் டிரா முடிச்ச ஒரு மாதிரி ஒரு மென்டலா ஒரு விக்டரி கிடைச்ச பிறகு இந்தியாவுக்கு ஐ டோன்ட் திங்க் சோ தட் தே வில் ஸ்டெப் பேக் ஃபார் டேக்கிங் திஸ் டிசிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி பிசிசிஐ கேன் கன்வின்ஸ் தெம் டு ரிட்டையர் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பட் வி வில் சி. பட் தே ஷுடன்ட் ரிட்டையர் தேர் லெஜெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்ட் கப் கையில வாங்கிட்டு அது ஒரு ஃபேர்வெலா அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய லெஜெண்ட்ஸ் இன்க்ளூடிங் MS தோனி மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெலே கிடைச்சது இல்லை அப்படிங்கிறது தோணுது. சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு ஃபேர்வெல் நம்ம கொடுத்தோம், அவருக்கு எது கிடைக்கல கிடைச்சது. அந்த மாதிரி ஐ திங்க் ரோஹித் கோலி அவங்கள மாதிரி பிளேயர்ஸ் தே டிசர்வ் தோஸ் திங்ஸ் நான் நினைக்கிறேன். மேபி பாப்போம் வாட் ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ் ஃபார் देम நமக்கு தெரியல, பாப்போம். குண மர்ஃபி சொல்லிட்டு இருந்தால ஃபேர்வெல் இந்த பாயிண்ட்ஸ், நீ என்ன நினைக்கிற குண? சோ ரோஹித் கோலி ரிட்டையர் ஆகணுமா இல்ல ஆக வேணாமா 2027 வரைக்கும்?
ஆஸ் அ கோலி அண்ட் ரோஹித் ஃபேன் கண்டிப்பாக நான் ரிட்டையர் ஆக வேணும்னு தான் நினைப்பேன். கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர், மர்ஃபி சொன்ன மாதிரி தான், ப்ராப்பரான ஒரு ஃபேர்வெல் வேணும். பட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் இப்போ நமக்கு டெஸ்ட்டு இப்போ பார்த்தது தான். திடீர்னு தான் ரோஹித்தும் சரி கோலியும் அவங்களோட ரெண்டு பேரும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க வித்தவுட் ஈவன் எனி ப்ராப்பர் சேனல். ஸோ என்ன நடக்கலாம்னு என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் இப்போ வர ஃபிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஓடிஐஸ் பெருசா இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. இப்போ வர இன்னும் 2027 வரைக்கும் பெருசா ஓடிஐ ஃபிக்சர்ஸ் இல்லை. ஸோ அவங்களோட ஃபிட்னஸ், அந்த பர்டிகுலர் ஃபிட்னஸ் ஃபார் ஓடிஐ எப்படி இருக்கும்னு நமக்கும் தெரியாது. ஸோ அதுவும் கன்சிடர் பண்ணுவாங்க பிசிசிஐ. ஸோ இட் இஸ் அ டஃப் ஜாப் ஃபார் பிசிசிஐ டு செலக்ட் த டீம். ஸோ இவங்கள இட் வில் பி a கொஸ்டின் மார்க், என்ன ஆகும்னு தெரியல. ஸோ லெட்ஸ் ஹோப் தட் இட் டசன்ட் ஹேப்பன். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஆடுவாங்கன்னு நினைப்போம். கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் ஃபேவல் வித் வேர்ல்டு கப் ஆக்சுவலி. லெட்ஸ் see. ஓகே மர்ஃபி, ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி இவன் கூன் சொல்லிட்டு இருந்தால ஃபிக்சர்ஸ் ரிலேட்டடா சொல்லிட்டு இருந்தால, ஆக்சுவலி இந்த 2025 ஃபிக்சர்ல பாத்தீங்கன்னா வேர்ல்டுக்கு வெறும் 6 வேர்ல்ட் கப் தான் ஓடிஐஸ் தான் ஆடுறாங்க. ஓகே, சோ எனக்கு இப்ப என்ன கொஸ்டின் வருதுன்னா, ரோஹித் கோலி தப்பான ஃபார்மேட்ல ரிட்டையர் ஆயிட்டாங்களோ, T20 இன்னும் கண்டினியூ பண்ணிருக்கலாமா? ஆக்சுவலா எல்லாருக்குமே அவங்களுடைய ஹைல தான் பார்த்தா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும் ரொம்ப பிடிக்கும். யாருமே அவங்களுடைய கெரியரோட லோவிலையோ இல்ல கெரியரோடைய எண்ட்லயோ போய் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது யாருக்குமே பிடிக்காது. அது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு, ஏன்னா அந்த கிரிக்கெட்டோ இந்த கேம் கிடையாது, எந்த ஒரு கேம்லயுமே எந்த ஒரு இதுலயுமே அவங்க பண்ணும்போது அவங்களோட ஹைல இருக்கவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அது ஒரு பீக்ல போய் முடியும். 2024 வேர்ல்டு கப் அந்த மாதிரி இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு வேர்ல்டு கப். அது வரை ஒரு பெஸ்ட் மூமெண்ட் நிச்சயமாக ரோஹித்கோ கோலிக்கோ கிடைச்சிருக்காது அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்குங்கிற காரணத்துக்காக தான் அவங்க அதை பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்றேன் 2027 விட ஒரு சான்ஸ் கிடைக்காது. நீ சொல்ற மாதிரி 6 ஓடிஐ மேட்சஸ் ஆடுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அந்த 6 ஓடிஐ மேட்சஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யோசிச்சு பாரு. அதுதான் நமக்கு இங்க தேவை. இவங்க ஆடுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஆறாவே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப. அதே மாதிரி வேர்ல்ட் கப்புக்கு இவங்களை மாதிரி ஒரு சீனியர் பிளேயர்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வெரி வெரி மஸ்ட், பிகாஸ் இந்தியா இஸ் கோயிங் டு பிளே இன் சவுத் ஆப்பிரிக்கா. அப்படிங்கிற சமயத்தில் நிச்சயமாக அது ஒரு பெரிய பூஸ்டாவும் இருக்கும், பெரிய மொரல் சப்போர்ட்டிங்காவும் இருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தே ஷுட் கெட் த ப்ராப்பர் ஃபேவர் ஆஃப் வினிங் த வேர்ல்ட் கப். ஏன்னா மேபி அது யங் பாய்ஸ்க்கு ஒருத்தவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் தேவைப்படும். என்ன எதுக்காக இந்த கேம் விளையாட மோர் தேன் த கண்ட்ரி, நம்ம இந்த மோட்டிவேஷனுக்காக விளையாடுறோம் அப்படிங்கிறப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா புஷ் மெயில் கிடைக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா மெயில் கிடைக்கும். அந்த 100% தாண்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த எக்ஸ்ட்ரா மெயில் அது கிடைக்கும். அதுக்கு நிச்சயமாக ரோஹித் கோலியோட அந்த ஃபேக்டர் ரொம்ப பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபேர்வலாவும் இருக்கும் தான் நான் சஜஸ்ட் பண்றேன். மேபி ரோஹித் அவங்க கேப்டனா கண்டினியூ பண்றாங்க என்னன்னு தெரியல ஓடிஐல, பட் அவங்க கேப்டனா கண்டினியூ பண்ணா கூட ரோஹித் ஒரு பிளேயராவது அட்லீஸ்ட் அவரும் ஒரு கோலியும் கண்டினியூ பண்ணி 2027 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு அந்த ஃபேர்வலோட அவங்க போகணுங்கிறது என்னுடைய ஆசை. சூப்பர் சூப்பர். அண்ட் தென் இன்னும் ரோஹித் கோலி மாதிரி இன்னொரு லெஜெண்ட் ஆக்சுவலி. ஓகே, சோ ஜஸ்பிரீத் பும்ரா ரீசெண்டா வேற பும்ராவை போட்டு இன்ஸ்டாகிராம்ல அடின்னு அடிக்கிறாங்க. எனக்கு அதான் புரியல, என்ன மாதிரி பிளேயர் அவரை போட்டு லைக் எப்படின்னா பும்ரா ஆடாத மேட்சஸ் இந்தியா ஜெயிக்கிறாங்க, லைக் ஸ்டாட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பும்ரா ஒரு இவ்வளவு மேட்சஸ், இந்தியா டோட்டலா ஒரு 50 மேட்சஸ் ஆடி இருக்காங்கன்னா இதுல இவ்வளவு மேட்ச் பும்ரா அடிக்கிறாங்க, இவ்வளவு மேட்ச் பும்ரா இல்லாம அடிக்காங்க. இதுல பும்ரா இல்லாம 75% எபோவ் வின் ரேட் வச்சிருக்காங்க, வின் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. சோ பும்ரா வித் பும்ரா அரௌண்ட் 40 அந்த ரேஞ்சா வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் பும்ரா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். பும்ரா ரிட்டையர் ஆகணுமா டெஸ்ட்ல, வேற ஒன்லி இது மட்டும் T20 அண்ட் ஓடிஐ மட்டும் ஆடிட்டு போதுமா டெஸ்ட்ல. இன்னொன்னு என்ன திங் ரெஸ்ட், நிறைய ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட், அப்பப்போ டெஸ்ட்ல ஃபுல் டெஸ்ட் ஆட மாட்டேங்கிறாரு, கரெக்டா ஃபுல் சீரிஸ் ஆட மாட்டேங்கிறாரு. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஸ்ட்ல ரிட்டையர் ஆயிட்டு போயிடலாம். நிறைய சீனியர்ஸ் பிளேயர்ஸ் கூட சொல்றாங்க பும்ரா ஒரு ஃபுல் சீரிஸ் ஆடுற மாதிரி இருந்தா மட்டும் ஆடட்டும், ஏன்னா அவருக்கும் பிரச்சனை, டீமுக்கும் ப்ராப்ளம் வருது. ஓகேவா? சோ அதனால கான்சென்ட்ரேட் ஒன் நாட் ஓடிஐ இல்லைன்னா T20 அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி டெஸ்ட்ல ரிட்டையர் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சு போயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் பேசவே கூடாதுல மர்ஃபி. டெஸ்ட் ஆவரேஜ் பிலோ 20 மர்ஃபி வித் தி கிரேட்ஸ் ஆல்டா மார்சல், கர்ட்லி ஆம்ப்ரோஸ் அந்த ரேஞ்சில இருக்காரு அவரு. அவரை போயிட்டு இப்படி ட்ரோல் பண்றாங்க. இன்னொரு கம்பேரிசன், இது அன்ஃபேர். ஸ்டார்க் இவரையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க மர்ஃபி ரீசென்ட் டேஸ்ல. ஏன்னா ஸ்டார்க் எல்லா டெஸ்ட் சீரிஸ்ல ஆடுவாரு, மாடர்ன் டேல அவரும் கைண்ட் ஆஃப் லெஜெண்ட் தான். அவரு இவரையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிற ஃபர்ஸ்ட்? எனக்கு இதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு, இதெல்லாம் சொல்ல போனா. ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு கோட் பவுலர். இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர் ஜஸ்பிரீத் பும்ராலாம்.
அது வந்து அது உண்மைதான். ஆனா இப்போ இது ஏன் இந்த கம்பாரிசன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒண்ணு பிரைஸ் பண்ணா ஹெவியா பிரைஸ் பண்ணுவோம், இல்லைன்னா போட்டா அப்படியே மொத்தமா மட்டம் தட்டி தள்ளிடுவோம். அது வந்து அந்த நடுவால ஒரு செக்மெண்ட் அப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்க மாட்டோம். இப்போ சிராஜ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து இத்தனை வருஷமா ஹி வாஸ் லைக் அன்சங் ஹீரோ. நம்ம வந்து சிராஜ் பத்திர ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம பெருசா பேசியிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸாவே அவருடைய ட்ராக் போயிருக்கும். திடீர்னு இந்த இந்த இதுல வந்து அவருக்கு இப்பதான் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி சூப்பரா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சிராஜுக்கு இப்பதான் லைன் ரேட் நல்லா புஷ் ஆகுது. அவருக்கு புஷ் ஆகும் போது அது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் பார்க்கும் சிராஜ் பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ரெஸ்ட் எடுத்த மாதிரி தெரியல. ஃபுல் ஆல் டைம் சீசன் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அந்த மாதிரி இல்லைங்கிறப்போ அந்த கம்பேரிசன் வருது. நீ சொன்ன மிச்சல் ஸ்டார்க் இருந்து வருது. இந்த மாதிரி ஐபிஎல் மட்டும் தான் எல்லா மேட்ச் ஆடுறாரு, மத்தபடி இது ஆட முடியாது. ஐபிஎல்ல என்ன ஆட போறாரு? ஒரு மேட்ச் 4 ஓவர் தான் போட போறாங்க ஒரு போலரு. அது போறதுக்கும் டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசங்கிற மாதிரி. அது எங்க இருக்கு இது எங்க இருக்குங்கிற மாதிரி இருக்கும். சோ வந்து அதை இதையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுதான். இது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அவர் நிறைய மேட்ச் ஆட முடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை வந்து நம்ம மாற்ற முடியாது. வென் விராட் கோலி வந்து டெஸ்ட் கேப்டன் ஆன பிறகு ஜஸ்பிரீத் பும்ரா வந்து டெஸ்ட் பவுலர் ஆக்கும்போது நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருந்துச்சு. எப்படி வந்து இவர் சர்வைவ் ஆவார் பிகாஸ் ஆஃப் த ஆக்ஷன் தட் இஸ் பவுலிங் அப்படிங்கிறப்போ அது வந்து எப்படி இதாகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ஒன் ஆஃப் த டெஸ்ட்ல ஒரு பெஸ்ட் பவுலர். அவர் அப்படிதான் பண்ணுவாரு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவருக்கு அந்த ஒர்க் லோட் தான் நீங்க கொடுக்கணும். எக்ஸஸா கொடுத்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் 4 சீரீஸ் விளையாட மாட்டாரு. அதான் பாயிண்ட். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சம்திங் தட் ஹீ இஸ் டூயிங். அவருடைய ஆக்ஷன் நிச்சயமா அந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் அவர் பண்ணணும். அந்த மாதிரி பெஸ்ட் பவுலர் நம்ம தான் கரெக்டா ட்ரெஷர் மாதிரி கரெக்டா எந்தெந்த மேட்ச் அவர் ஆட வைக்கணும், ஆட வைக்க கூடாதுன்னு நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். அது வந்து ஒன் ஆஃப் த சேஃப்டி ஸ்டிக்ஸ் தான். மிச்சல் ஸ்டார்க் பண்றாரு அப்படின்னு சொல்லி மிச்சல் ஸ்டார்க் வந்து ஹீஸ் டெடிகேட்டட் டெஸ்ட் பவுலர். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த ஃபார்மேட் வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ண டெஸ்ட்டுக்காக. அது மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி இந்த இவர் வந்து நேஷனுக்காக பண்ற அப்படிலாம் கிடையாது. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு டூ மணி, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு கெட் தட் ஃபேம் ஆர் வாட்ஸ் எவர் இட் இஸ். இட்ஸ் ஜஸ்பிரீத் பும்ராஸ் அல்டிமேட் டிசிஷன் அண்ட் ஹீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பவுலர். அவரை நம்ம கொஸ்டின் பண்றதுல ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. சொன்னா ஹீஸ் சாம்பியன் பவுலர். இந்த ரெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாமே அவர் பாத்துக்கலாம். இது வந்து நம்ம போய் சொல்லணும் இல்ல வந்து இது வந்து இப்படிதான் நீங்க பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும் மாதிரி சொல்றதுக்குல எந்த பாயிண்ட்ஸுமே கிடையாது. நீ என்ன நினைக்கிற குணம் இதை பார்த்தா? இந்த டாபிக்கே பும்ரா வர்சஸ் ஸ்டார்க், பும்ரா சுட் ரிட்டையர், இந்த இத பத்தி என்ன நினைக்கிறேன்? எக்ஸாக்ட்லி வாட் இப்போ மர்ஃபி சொன்ன மாதிரி தான். இதில் ஒரு கொஸ்டின் மார்க்கே கிடையாது. அவர் ஒரு வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் வேற. ஸோ ஹி ஹேஸ் ப்ரூவ்ட் ஹிஸ் ஹிஸ் ஒர்க் இன் த ப்ரீவியஸ் கேம்ஸ். நம்ம எடுத்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் எவ்வளோ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அந்த ஃபெட்டிக் அந்த பவுலிங் ஆக்ஷன் இருக்கிறனால சொன்ன மாதிரி பவுலிங் ஆக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபெட்டிக்னஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒர்க் லோட் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு 5 டெஸ்ட்டோ இல்லை டோட்டல் டெஸ்ட் ஆடலாக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இதுக்காக அவர் ஒரு 2 மேட்ச் ஆடல, 2 மேட்ச் வந்து நல்லா ஆடலன்னா அதுக்காக ரிட்டையர் ஆகணும்னு சொன்னா வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப மோசம் ஆக்சுவலி. பிகாஸ் ஹீஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிஸ் திங். ஸோ இதனால இது வந்து பண்ணணும்னு சொன்னா ரொம்ப ரொம்ப மோசங்க. அது கண்டிப்பா அது நல்லா இருக்காது கண்டிப்பா ஆக்சுவலி. சோ மர்ஃபி, இன்னொரு ஹாட்டஸ்ட் டாபிக் இப்போ ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ரிலேட்டட் டு ஐபிஎல். என்னன்னு கேள்வி பாத்தியா? சேட்டன் வண்ணல்ல சேட்ட செய்ய வண்ணல்ல அப்படிங்கிற மாதிரி தி பிக்கஸ்ட் நியூஸ் ஆஃப் தி ஐபிஎல். சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வருவாரா மாட்டாரா? பெரிய கேள்வி, என்ன நினைக்கிறீங்க? பெரிய கேள்வி. அதாவது எலெக்ஷன்ல போடுவாங்க நோட்டா, சிஎஸ்கேக்கு வருவாரா சேட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெயிட்டிங்கோட ஆர்வமோட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்காக. சஞ்சு சாம்சன் அவர்கள் வந்து வர்றது அப்படிங்கிறது இட் இஸ் போனஸ் ஃபார் சிஎஸ்கே. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு சிஎஸ்கே கன்னியா வந்து எனக்குலாம் வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கும் சேட்டா வந்தாருன்னா டு டீம். சிஎஸ்கே வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் விட இந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லா பிளேயர்ஸ்க்குமே. அது வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிஎஸ்கே வந்து இட்ஸ் நோன் லைக் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி மாதிரி பிளேயர்ஸை ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இப்போ வச்சுக்கிறதா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே அது என்ன இது பண்றது அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சைஸியாவே ஒரு ஃபேமிலியா டெவலப் பண்ணுவாங்க அந்த டீம். சோ சேட்டா வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா அந்த பிரான்ச்சைஸ் க்ரோ ஆகும், இதாகும். அதே மாதிரி இந்த பிரான்ச்சைஸ்க்கு இப்ப தேவையான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கான ஒரு கரெக்டான ஒரு சாய்ஸாவும் சஞ்சு சாம்சன் இருப்பாரு. நிச்சயமா அவர் வர்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி கிரேட் அடிஷன் ஃபார் சிஎஸ்கே. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சஞ்சு சாம்சன் எப்போ வருவாரு, எப்பயா நீங்க வந்து வருவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபேன்ஸ் மாதிரி நானும் ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் he will come to CSK very soon. குண், அப்புறம் இன்னொரு நியூஸ் பார்த்தேன். சஞ்சு சாம்சன் பதிலா சிஎஸ்கேல இருந்து ஜடேஜா, சிவம் துபே இவங்க எல்லாம் எனக்கு வேணும், அப்பதான் சாம்சனை கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஜடேஜாவை அப்படி ஒன்று நானும் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலி. அவங்க வந்து ஜடேஜாக்கு வந்து ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஜடேஜா ராஜஸ்தான் போயிட்டு அந்த சஞ்சு வரணும். ஆனால்
கண்டிப்பா சிஎஸ்கே அது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா. அண்ட் சஞ்சு ஆல்சோ டோல் தட் இஃப் தட் ட்ரேட் இஸ் நாட் ஹி இஸ் கோயிங் டு கோ இன் டு ஆக்ஷன் ஆக்சுவலி. ஸோ ஓ ஆக்ஷனுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக்ஷனுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு மினிமம் 20 crores போகிற வாய்ப்பு இருக்கு அவங்க கண்டிப்பா. ஸோ மேபி கேகேஆர் கூட எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. கேகேஆர்ல வருண் சக்கரவர்த்தி யாரு வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர், சாரி வெங்கடேஷ் ஐயர் ம், கூட இது பண்ணிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இவங்கள போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 23 crores அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ம். இஸ் அ குட் ஆப்ஷன் டு தட். ஸோ ஆப்ஷன் வந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா இதுதான், சண்டை தான் ஆனா எல்லாருக்கும். சிஎஸ்கே ஜடேஜாவை தர மாட்டாங்க. அது வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் மர்ஃபி, இந்த இதுக்கு பதில் ட்ரேடுல பதிலா அஸ்வின் இருக்கல, அஸ்வின் வேற ம், ரீசெண்டா சிஎஸ்கே அகாடமில இருந்து போஸ்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. ம், அப்படி இப்படின்னு ம், அரசியல் புரட்சிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. மேபி ம். அஸ்வினுக்கு பதிலா சஞ்சு சாம்சன் வர சான்ஸ் இருக்கு, பிளஸ் கேஷ். ம். சோ நீ இன்னொரு டேக் என்ன இதுல? ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா வாங்கலாம். பிகாஸ் ஏற்கனவே எக்ஸ்ட்ரீம் பிளேயர் தான் அவரு. ம். அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு ஸ்பின்னராகவும் அவர் அங்க சர்வ் பண்ணுவாரு. ஆனா பிளஸ் கேஷ் அப்படிங்கிறப்போ மேபி அந்த ட்ரேட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் கூன் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு வேளை சஞ்சு சாம்சன் அவர்கள் வந்து ஆக்ஷனுக்கு வராருனாலும் சிஎஸ்கே வில் கோ ஃபார் த கில் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா ரிஷப் பண்ட்டுக்கு போன வருஷம் போயிருக்க வேண்டியது. அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து கேப்டன்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னனாலதான் அவங்க வந்து இது பண்ணல. இன்னொன்னு கேள்வி, ஜடேஜாவை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சன் நடத்துவாங்கன்னு கேட்டேன்னா ஒரு பைசாக்கு கூட அது நடக்க போற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம சிஎஸ்கே பத்தி தெரிஞ்சனால சொல்ல கண்டிப்பாக ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் வாங்கலாம் பாசிபிளே ஸ்கோப்பே లేదు. அதெல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. சிஎஸ்கே வில் நாட் டூ தட். சிஎஸ்கே வில் நெவர் டூ திஸ் பிகாஸ் ஜடேஜா இஸ் ஃபேமிலி டு சிஎஸ்கே. ஜடேஜா இஸ் நாட் லைக் பிளேயர். அவர்லாம் வந்து சிஎஸ்கேவோட ஒரு ஒன்றி பிணைந்த ஒரு ஐக்கியமான ஒரு குடும்பம் அவர் தான். ஸோ அதனால வந்து அவர்லாம் அப்படிலாம் போக சான்ஸே கிடையாது. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி நிறைய டீம்ஸ் பிட் பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன் வந்தாருன்னா எக்கச்சக்கமான டீம்ஸ் பிட் பண்ணுவாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சிஎஸ்கே விட்டு போறாரா அப்படின்னு கேட்டேன்னா போறக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேபி நிறைய வந்து ஆஃப்டர், அதாவது அவர் வரும்போது அவர் ஆக்ஷன்ல எடுக்கும் போது இருந்த அந்த ஒரு ஆரவாரம் வந்து அந்த ஐபிஎல் சீசன்ல ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அஸ்வினுக்கு. ம். அப்படிங்கிறப்போ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு டிசிஷனை எடுத்துட்டு போவார்னு நினைக்கிறேன். பிகாஸ் பர்ஸ் வேல்யூ கொஞ்சம் அதிகம் வருது. அப்படிங்கிறப்போ எனக்கு சிஎஸ்கே அந்த ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஐ திங்க் அஸ்வினா வந்து லெஜெண்ட் அப்படிங்கிறப்போ ஐ திங்க் அவரே வந்து லெஃப்ட் ஓவர் போறக்கும் வாய்ப்பு இருக்கு. அவர் சிஎஸ்கே கண்டினியூ பண்ணக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வி கேனாட் சே எனிதிங். ஏன்னா வந்து இது வந்து எப்படி வேணாலும் இந்த கிரக்ஸ் வந்து திரும்பலாம். நம்ம ஒரு ஆஃப் சீசன் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஒரு லெஜெண்ட் பிளேயரை வந்து நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு கூட. பட் மேபி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னா. எனக்கு தெரிஞ்சு அஸ்வினை ட்ரேட் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் கொடுத்து வித் கேஷ் அப்படிங்கிறது பாசிபிளான்னா பார்ப்போம். எனக்கு தெரியல, கொஞ்சம் லைட்டா கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு அது டிசிஷன். ஓகே மர்ஃபி. ஸோ இதே மாதிரி இன்னொரு பிக் பிளேயர் ட்ரேடு கேள்விப்பட்டியா? கேஎல் ராகுல் டு கேகேஆர். ஸோ ஏன்னா கேகேஆர் வந்து லாஸ்ட் இயர் வந்து கேப்டன்சி ஸ்ரேயஸ் ஐயர் விட்டனால அங்கே கேப்டன்சி லேக் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ ஆமா. அஜிங்கிய ரஹானக்கெல்லாம் கேப்டன்சி கொடுத்துட்டு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸோ அதனால வந்து கேஎல் ராகுலை வந்து டிசி கிட்ட இருந்து வாங்கி இந்த வெங்கடேஷ் ஐயர் பத்தில அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸும் ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து சஞ்சு சாம்சன் வந்து டிசிக்கே கொடுக்கலாம். பட் ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து என்ன கேட்கறாங்கன்னா அக்ஷர் படேல கேட்கறாங்க, எனக்கு அக்ஷர் படேல கொடுங்க அப்படின்னு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கேட்கறாங்க. பட் ஆனா ஓகே. டிசி என்ன சொல்றாங்க, விப்ராஜ் நிகமும் அசுதோஷ் சர்மாவும் நாங்க கொடுக்குறோம், இவங்க ரெண்டு பேர்த்த வேணா தருவோம், பட் கேஎல் ராகுல் அக்ஷர் படேல கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது சைடு ஒரு சைடு இல்லாம இது இந்த சைடு எஸ்ஆர்ஹெச் இஷான் கிஷன் வந்து பல்க் அமௌண்ட்ல ஒரு 10 crores கரெக்டா? ஸோ அதையும் இஷான் கிஷனையும் வெங்கடேஷ் ஐயர் அந்த அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சரி. இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஐபிஎல் ரிலேட்டடா. இதுல ஜாலியா இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ், அந்த மாதிரி ஜிடி அந்த மாதிரி ஜாலியா இருக்காங்க அவங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஐபிஎல் பத்தி போயிட்டு இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. பட் ஆனா எனக்கு என்ன சோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா கேஎல் ராகுல் போக சான்ஸ் இருக்கோ, இஃப் கேஎல் ராகுல் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போக சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா டிசி எப்படி விடுவாங்க மர்ஃபி சொல்லு? ஜஸ்ட் 14 crores எடுத்தாங்க மெயின் ஆக்ஷன்ல. இது இங்க போறத விடுவாங்களா நான் கேக்குறேன் சொல்லு. டிசி வந்து மேபி கேஎல் ராகுல் ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெகு வெகு குறைவு தான். ஏன்னா வந்து கேஎல் ராகுல் இஸ் பீன் தேர் பேக் போன் இன் லாஸ்ட் இயர்ஸ் ஐபிஎல் ஆல்சோ. அண்ட் டிசியோடைய மெயின் பில்லர் அது. ஆனா இப்போ கேகேஆருக்கு வந்து இப்போ கேஎல் ராகுல் வராருன்னா கேப்டன்சி ரோலுக்கு வருவாரு. ஓகேவா? சோ இங்க வந்து இந்த இது இப்ப எப்படி போகணும், இந்த ட்ரேட் சைனிங் எப்படி இருக்கும்னா மேபி கேகேஆர் தி ஆஃபர் நான் வந்து கன்ஃபார்ம் கேப்டன்சி நீங்க தான் பண்ண போறீங்க, யூ வில் ஹேவ் யுவர் ஓன் டீம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து மினி ஆக்ஷன் எந்த பிளேயர்ஸ் இது பண்றீங்களோ அவங்க எடுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் அதை அந்த ஆப்ஷனை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இப்ப அக்ஷர் பட்டேல் இருக்காரு, நிச்சயமா கேஎல் ராகுல் கெட் டிசிஸ் கேப்டன்சி. சோ அப்படி கேகேஆருக்கு ஆட்டோமேட்டிக்கா புஷ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் டிசி இதுக்கு எப்படி ஒத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இஃப் கேஎல் ராகுல் இஸ் வில்லிங்னா ஐ திங்க் ஹி மைட் go for auction also. ஆக்ஷன்ல போலாம்.
ஏன்னா இங்க வந்து அல்டிமேட்லி பிளேயர்ஸ் டெசிஷன் இஸ் லாஸ்ட் ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறப்போ மேபி இந்த ட்ரேட்ல போறோம்னா எப்படி சஞ்சு சாம்சன் வந்து ஆக்ஷன்ல போவார் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி மேபி கேஎல் ராகுலும் போகலாம் பிகாஸ் தே வில் பி கோயிங் ஃபார் வெரி பிக் பைஸ். அப்போ கேகேஆர் ஐ திங்க் தே வில் புஷ் டு an extreme to make sure that he's coming to கேகேஆர் அப்படின்னு தோணுது. பட் தெரியல, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு யூகங்கள் சொல்லலாம், பட் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலப்பா. இன்னொன்னு என்ன கேள்விப்பட்ட, நீங்க ஆக்ஷன் பத்தி பேசிட்டீங்க. ஆக்ஷன்ல போறது ஒர்த்தா நினைக்கிறேன் அந்த டீமுக்கு. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆக்ஷன்ல விடுறாங்க சஞ்சு சாம்சன், கேஎல் ராகுல், டிசி விடுறாங்க. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு நான் கேட்கிறேன். ஆக்ஷன்ல வரக்கு குணம் சொல்லிட்டு இருந்த ஆக்ஷன் போக சான்ஸ் இருக்கு, எதுவும் இல்லைன்னா ஆக்ஷன்ல விட சான்ஸ். பட் ஐ திங்க் ஆக்ஷன்ல விட மாட்டாங்க. பர்ஸ் வேல்யூ கிடைக்கும்ல, பர்ஸ் வேல்யூ கிடைக்கும்ல அந்த பிளேயரை நீ கம்மியாகும். 18 crores மட்டும் தான் நமக்கு கம்மியாகும். அது வந்து இங்க இப்ப என்ன பாயிண்ட்னா அல்டிமேட்லி if the player is not willing to play for that franchise has to leave them. They can't push them and keep அவங்க வந்து வச்சுக்க முடியாது. இப்ப அங்கதான் பிரச்சனையாகும். இப்ப கேகேஆர் வந்து if they offer captaincy to கேஎல் ராகுல் ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு அது கிடைக்கும்னா அவர் அங்க போகலாம். இப்ப ரியான் பராக வந்து கேப்டன்சி பண்ண வேண்டிய ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சஞ்சு சாம்சன் ரீடைன் பண்ண போறாங்க. சஞ்சு சாம்சன் வந்து பெஞ்ச்ல உட்காந்துட்டு இன்ஜுரி இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ரோன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு he can go to any team which offers him captaincy, or if he goes for CSK too he will get the respect that he is expecting. கிடைக்கும்ல அவருக்கு. he will be like a player. நீ கடைசி தெரிஞ்சு சிஎஸ்கே குள்ள இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சஞ்சு சாம்சன் வராருன்னா அப்படியே குடும்பத்தோட எங்கள் வீட்டுல எல்லாம் காட்டின்னு போயிடலாமே. அன்லெஸ் ஏன்னா இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் மேல ஏன் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கோவம் கேட்டா இந்த டீம் உருவாக்குனதுல முக்கியமான காரணம் சஞ்சு சாம்சனுக்கு இருக்கு. இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சிருக்க டீம் ஓகேவா, he was like one of the pillars who created the team. இன்னைக்கு அவருக்கு எங்க சேலுங்கிறப்போ எப்படி இருக்குன்னா தோனியை சிஎஸ்கே உருவாக்கி தோனிக்கு எங்க சேலுன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான். அது வந்து ஒரு வைட்டல் இம்பார்ட்டன்ஸான ஒரு ஃபேக்டர். அதுக்காக சொல்றேன். இப்ப டிசில கேஎல் ராகுல் வந்து he is not very affiliated to DC or any other team. He has moved to several teams in past too. So இப்ப அந்த டீம்ல அவர் இருக்காரு, இல்ல அந்த டீம்ல அவர் வந்து வரணும் அப்படின்னா இப்ப கேகேஆர்ல if he goes அவருக்கு அங்க போய் நிறைய சான்சஸ் ஆப்டிமைசேஷன் கிடைக்குதுன்னா அங்க வந்து நீங்க எதிர்பார்க்க டீம் செட் பண்ண முடியும். then why can't he choose that? He can go for that. போலாமே அப்படிங்கிற மாதிரி ஐடியா தான் சொல்றேன். நமக்கு தெரியல, மேபி இட் கேன் ஹேப்பன் அப்படி சொல்றேன். ஓகே, and I think I covered all the topics in IPL related. நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்க? ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேனா? ஏதாச்சும் நினைக்கிறியா? இப்போ இருக்கிற எல்லா ஹாட் டாபிக்ஸும் நீ கவர் பண்ணிட்ட மோஸ்ட். ஐ திங்க் இன்னொரு மெயின் டாபிக் ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா வேற ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் ஒன்னு போயிட்டு இருக்கு. இட்ஸ் பிளாஸ்டிங் T20 சீரிஸ் மாதிரி ஆஃப்டர் இந்தியா vs இங்கிலாந்து. இந்த சீரிஸ் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தேன். சார் ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்னே வருது பத்தியா, அந்த ஒரு 25 days டெஸ்ட் தான் வருது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் T20 சூப்பரா இருந்துச்சு மேட்ச். நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியாவை கூட. நாம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஆஸ்திரேலியாவை தப்பா இது பேசாதீங்களா எதுவும் பண்ணாதீங்களாங்கிற மாதிரி. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் T20 அப்பவே ஆஸ்திரேலியா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கடப்பார சைடுரா, எல்லா நல்லா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னு பண்ணிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் T20ல பத்தினா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. அதே கம்பேக் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட்ல தலைவர் பேபி ஏபி நம்ம சிஎஸ்கே ப்ராடக்ட்ங்கிற மாதிரி. ஸோ அவரும் வெட்டு வெளாச்சி ஒரு 100 யங்கஸ்ட் டு ஸ்கோர் செஞ்சுரி சவுத் ஆப்பிரிக்கா, ஃபாஸ்டஸ்ட் கூட ஏபி டிவிலியர்ஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் சூப்பரா இருக்கு. இந்த சீரிஸ் இந்த மாதிரி சீரிஸ் தான் வேணும். டாப் டீம்ஸ் கூட T20 ஓடிஎஸ் வச்சா நிறைய வியூவர்ஸும் பார்ப்பாங்க, ஸ்பான்சர்ஸ் அதிகமாவாங்க. ஸோ இதுதான் ஐ திங்க் மோஸ்ட் ஹாட் டாபிக் ரைட் நவ். நீ என்ன நினைக்கிற மர்ஃபி இந்த ஆஸ்திரேலியன்ஸ் ட்ரோலிங் எல்லாம் பத்தி? நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஆஸ்திரேலியா வந்து ஒரு கடப்பாரசை டீம். அவங்க எல்லாம் வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா வந்து எந்த ஒரு இதுலயுமே நம்ம ரைட் ஆஃப் பண்றதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த டீம் வந்து அப்படிப்பட்ட ஒரு மேனுஃபேக்சரிங் வச்சிருக்கக்கூடிய ஒரு டீம். எந்த ஒரு இதுல இருந்தும் அவனுக்கு அந்த ரைசிங் டு த ஒகேஷன் அப்படிங்கிற மாதிரி ரைஸ் ஒகேஷன்ல வந்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான செம்மையான ஒரு டீம் ஆஸ்திரேலியா. அப்படிங்கிறப்போ சரி ஃபர்ஸ்ட் T20 ஜெயிச்சிட்டாங்க. பட் செகண்ட் T20 பாரு அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு மலுவட்டியை போட்டு அப்படியே தூக்கி போட்டு செஞ்ச மாதிரி ஒரு சம்பவம். ஏபி டிவிலியர்ஸ் உடைய நம்ம ஜூனியர் ஏபி டெவால் ப்ரூவிஸ் சிஎஸ்கேஸ் ப்ராடக்ட். அவர் வந்து நம்ம சிஎஸ்கேல அவர் இந்த வருஷம் லைக் லேட் ஆஃப் தி ஐபிஎல்ல வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட அந்த இன்டென்ட் வந்து பார்த்தோன்னா ஹி வாஸ் வெரி வெரி ஹங்கிரி டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். ஏன்னா வந்து அவருக்கு அந்த இடமே கிடைக்காம இருந்துச்சு. கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ் வந்து ஒரு பிளேயர் அங்கே இருக்கும்போது டெவால் ப்ரூவிஸ்ங்கிற பிளேயர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டீம் கூட நுழைய முடியாத மாதிரியான சிக்கல்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அவுட்டர் ஷேடோல இருந்த மாதிரியான இருந்தாரு. ஹி இம்ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹி ப்ரூவ் ஹிம்செல்ஃப். இப்போ எடுத்து ஐபிஎல்க்கு அப்புறமாவே அவருக்கு அந்த ஒரு இது வந்து பயங்கரமா போயிடுச்சு. அண்ட் சிஎஸ்கே உடைய ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிக்ஸ். அதாவது இந்த வருஷம் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு
கொடுக்குற அடுத்த வருஷத்துக்கு எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க சிஎஸ்கே. ஒரு வருஷம் நாங்க தப்புனா அடுத்த வருஷம் நாங்க வந்து கெத்தா இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ டெவால் ப்ரூவ்ஸும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஒரு சிஎஸ்கே ஃபேனா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் இஸ் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சொன்னா கண்டிப்பா இன்னும் பல ரெக்கார்ட்ஸ் பல இதெல்லாம் அக்லோட்ஸ் வந்து ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா நம்பலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டிங் இந்த செக்மெண்ட்ல எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம். எம்எஸ்ஜி கிரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது செக்மெண்ட் இனிமேல் எக்ஸைட்டிங்கான பல வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு முக்கியமான சில மேட்சஸ் பத்தின ரிவ்யூஸ் நம்ம பார்ப்போம். அதாவது ஹிஸ்டாரிக்கலா சரித்திர புகழ் பெற்ற, அதாவது வாழ்க்கையை வந்து திருப்பி போட்ட, அன்னைக்கு நாளை திருப்பி போட்ட அந்த மாதிரியான ஐகானிக் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்சஸ் பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கும் தனி ஒரு செக்வன்ஸ் ரெடி பண்றோம். அதே மாதிரி இன்னும் பல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எங்க பேஜ் இருக்கு, அதுக்கும் ஃபாலோ பண்ணுங்க. இனிமேல் எக்ஸைட்டிங் கிரிக்கெட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ தேங்க்யூ பிரதர்ஸ், சியர்ஸ், லவ் யூ அண்ட் பாய்.